பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். வெல்கம் டு அன்ரிவல் பயாலஜி. இப்போ பிராக்டிகல்ஸ் நெருங்கிட்டே வருது. அனாட்டமி ஃபர்ஸ்ட் இயருக்கு நமக்கு போர்ஷன்ல ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் லிம். இந்த அப்பர் லிம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா மசில்ஸ் ஆஃப் ஃபோராம். இந்த மசில்ஸ் ஆஃப் ஃபோராம பத்தின ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு வைவால போய் நிற்கும் போது அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாம நிக்க கூடாது. ஏதோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸ் தெரியணும். அது சிம்பிளா இருந்தாலும் சரி, வைட் டெப்தா இருந்தாலும் சரி, பட் வி வாண்ட் டு பி ஆன்சரபிள். அதுக்காக லாஸ்ட் மினிட்ல நான் இது வரைக்கும் அனாட்டமி புக்கே தொடல, நான் இது வரைக்கும் அனாட்டமியே படிக்க ஆரம்பிக்கல, எனக்கு அனாட்டமி எதுவுமே தெரியாது, பேசிக்ஸ் கூட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோவாகவும் இதை வச்சுக்கலாம். கீ பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு சே, அவங்க பார்க்கக்கூடிய வீடியோவாகவும் இது வச்சுக்கலாம். இப்போ இதுல பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் எந்தெந்த இடம் எப்படி சொல்றோம்னு தெரியணும். அதாவது ஆன்டீரியர்னா எந்த இடத்த குறிப்பிடுறோம்னு தெரியணும், போஸ்டீரியர்னா எந்த சைட் சொல்றோம்னு தெரியணும், லேட்டரல்னா எந்த சைட் சொல்றோம்னு தெரியணும், மீடியல்னா எந்த சைட் சொல்றோம்னு தெரியணும். நம்ம அனாட்டமிக்கல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பாம்ஸ் ஃபேசிங் டுவர்ட் த வீவர்ஸ். இப்போ நான் ஒரு கெடாவரை பார்க்குறனாலோ இல்லை நான் ஒரு அனாட்டமிக்கல் பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சனை பார்க்குறனாலோ அவங்களோட பாம் என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த அனாட்டமிக்கல் பொசிஷனை வச்சு ஆன்டீரியர்னு சொல்லும்போது பாம் சைடு இருக்கக்கூடிய எல்லாமே ஆன்டீரியர், பாம்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே போஸ்டீரியர். அதாவது பின்பக்கம் ஃபுல்லா போஸ்டீரியர், முன்பக்கம் ஃபுல்லா ஆன்டீரியர், சைடு ஃபுல்லா லேட்டரல், டுவர்ட்ஸ் அதாவது அவுட்டர் சைடு, அதாவது மிட்லைன், நம்மள நிக்க வச்சு ஒரு லைன் வரைஞ்சு அதை மிட்லைன் வச்சுப்போம். அந்த லைன்ல இருந்து அவையில இருக்கக்கூடியது லேட்டரல்னும், அந்த லைனுக்கு பக்கத்துல இருக்க சைடை நம்ம மீடியல் சைடுன்னு சொல்லுவோம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஸோ இதை வச்சு பேசிக்கா காமனா ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க. எதை? மசில்ஸ் ஆஃப் ஃபோராம். ஒன்று ஆன்டீரியர் காம்பனன்ட், இன்னொன்று கம்பார்ட்மெண்ட், இன்னொன்று போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இப்போ இந்த ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் அண்ட் போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டை மூணு குரூப்ஸா பிரிக்கிறாங்க. ஆன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குரூப்ஸா பிரிக்கிறாங்க, போஸ்டீரியர்ல 3 குரூப்ஸா பிரிக்கிறாங்க. ஆன்டீரியர்லன்னு பார்க்கும்போது பாம் சைடு, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாம் சைடு இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் ஆன்டீரியர். அப்ப என்னோட ஃபோராம் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் இந்த இடம் தான் என்னோட ஃபோராம் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இதுல இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸோட ஒர்க்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஷன் அண்ட் ப்ரொனேஷன். அதனால இந்த கம்பார்ட்மெண்ட்டை we can also say as flexor and pronator compartment. சிலது அப்டெக்ட் அடெக்ட்லாம் பண்ணணும். பட் ஆனால் மெயின் ஒர்க் என்ன, மெயின் ஒர்க் இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளெக்ஷன் அண்ட் ப்ரொனேஷன் பண்ணக்கூடிய மசில்ஸ் தான் எல்லாமே. இப்போ சில டேர்ம்ஸ்க்கு நமக்கு மீனிங் தெரியணும். ஃபிளெக்ஷன் அப்படின்னா கையை பெண்ட் பண்றது, கரெக்டா? எக்ஸ்டென்ஷன்னா கையை நீட்டுறது, ப்ரொனேஷன்னா பாம் ஃபேசிங் டவுன்வர்ட்ஸ், ஓகேவா? சுபேனேஷன்னா பாம் ஃபேசிங் அப்வர்ட்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபிளெக்ஸார் அப்படின்னு ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ப்ரொனெக்ஷன் சொல்லிட்டேன். அதே மாதிரி அடெக்ஷன் அப்படின்னா டுவர்ட்ஸ் மிட்லைன், மூவிங் டுவர்ட்ஸ் மிட்லைன் அடெக்ஷன், மூவிங் அவே ஃப்ரம் மிட்லைன் இஸ் நோன் அஸ் அப்டக்ஷன். இதுதான் மெயினான அனாட்டமிக்கல் மூமெண்ட்ஸ். மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன் இருக்கு. மீடியல் ரொட்டேஷன் பார்க்கும்போது டுவர்ட்ஸ் த மிட்லைன் ரொட்டேட் ஆனிச்சுன்னா அது மீடியல் ரொட்டேஷன், அவே ஃப்ரம் த மிட்லைன் ரொட்டேட் ஆனிச்சுன்னா அது லேட்டரல் ரொட்டேஷன். இவ்வளோ விஷயம் தான். இதுதான் ரொம்ப பேசிக், இது காமன் பேசிக். இது நீங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா போக போக வர இயர்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிசியோதெரபி ஸ்டூடெண்ட்னா அவருக்கு பேசிக்கா அனாட்டமிக்கல் மூமெண்ட்ஸ் தெரிஞ்சே ஆகணும். அது கூட தெரியாம ஒரு பிசியோதெரபி ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுல டெப்தா போக போறோம். இப்போ ஆக்சுவல் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்குள்ள ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க, சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் மசில்ஸ். சூப்பர்ஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் 5 மசில்ஸா பிரிக்கிறாங்க, டீப்பை பொறுத்த வரைக்கும் 3 மசில்ஸா பிரிக்கிறாங்க. சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது மேலோட்டமா இருக்கும், சூப்பர்ஃபிஷியலா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மசில் ப்ரோனேட்டார் டீரிஸ். ப்ரோனேட்டார் டீரிஸ் அந்த பேர்லயே இருக்கு, இது ப்ரொனேஷன் பண்ணும். ஃபிளெக்ஸார் கார்பே ரேடியாலிஸ் ஃபிளெக்ஷன் பண்ணும். கார்பேனா இங்க கார்பஸ் அண்ட் ரேடியாலிஸ் ரேடியல் போன். இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஒரு கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஃபிளெக்ஸார் கார்பே ரேடியாலிஸ் மசில். அதே ஃபிளெக்ஸார் கார்பே அல்னாரிஸ்னு பார்க்கும்போது அல்னா போன் சைடு இருக்கக்கூடிய மசில்.
flexor carpi ulnaris. Again இதுல carpalல போய் ஜாயின் ஆகும். Palmaris longus 10ல ஒரு கெடாவர்ல தான் நீங்க இந்த palmaris longus பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த கெடாவர்ஸ்ல palmaris longus இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த palmaris longus எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஒரு தின்னான த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதோட ஆக்ஷனும் ஃபிளெக்ஷன் தான். வீக் ஃபிளெக்சர்ஸ், அதாவது நம்மளோட ஃபோராமோட வீக் ஃபிளெக்சார்ஸ் என்ன, ஒரே ஒரு வீக் ஃபிளெக்சார் இந்த palmaris longus தான். இது மோஸ்ட்லி இருக்காது. ஸோ இதை நீங்களா சொல்லி நீங்க மாட்டிக்க கூடாது. மெயினா இப்போ உங்களுக்கு இந்த மசில் பார்த்துட்டு அந்த மசில் பேர் தெரியலனா கூட இந்த மசில்ல எதுனாச்சும் ஒரு மசிலோட பேர் சொல்லலாம். palmaris longus சொல்லக்கூடாது. palmaris longus த்ரெட் மாதிரி தான் இருக்கும், ஒரு நூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மசில், அந்த மாதிரி ஒரு மசில் நீங்க பாத்தீங்கன்னா மட்டும் அதை palmaris longus அப்படின்னு சொல்லுங்க. லாங்கஸ்னா லாங் மசில், லாங்கா இருக்கும். அது அகைன் ஷோல்டர்ல இருந்து விரிஸ்ட் வரைக்கும் வரதுனால palmaris longus. flexor digitorum superficialis. டிஜிட்டோரம் அப்படின்னாலே ஃபிங்கர்ஸ், ஓகேவா? இந்த ஃபிங்கர்ஸை ஃபிளெக்ஸ் பண்ணக்கூடிய சூப்பர்ஃபிஷியல்ல இருக்க மசில் பேர் தான் flexor digitorum superficialis. இதோட சூப்பர்ஃபிஷியல் லேயர் முடியுது. டீப் லேயர்ல போகும்போது flexor digitorum profundus. அங்க எப்படி சூப்பர்ஃபிஷியல் பார்த்தோமோ அதே மாதிரி profundus. profundusனா அப்படியே சூப்பர்ஃபிஷியலுக்கு ஆப்போசிட். டீப்னா அர்த்தம், டெப்த்னு அர்த்தம். அப்போ flexor digitorum profundusங்கிறது டெப்த்ல இருக்கக்கூடிய டிஜிட்டோரம்ஸை ஃபிளெக்ஸ் பண்ணக்கூடிய மசில் தான் flexor digitorum profundus. flexor pollicis longus. பாலிசிஸ்னா தம்புன்னு அர்த்தம். அப்ப தம்ப ஃபிளெக்ஸ் பண்ணக்கூடிய லாங் மசில் தான் flexor pollicis longus. அகைன் இதுவும் டீப்ல தான் இருக்கு, டீப் மசில்ல தான் இருக்கு. pronator quadratus pronation பண்ணும். இதுதான் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இப்போ நம்ம போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் பார்க்கணும். போஸ்டீரியர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆன்டீரியருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதான் போஸ்டீரியர்னு சொல்லுவோம். பேக் டு த ஃபோராம், ஃபோராமோட பேக் சைடு தான் நமக்கு இது போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இதுல பார்த்தோம்னா எக்ஸ்டென்சார் அண்ட் சுப்பைனேட்டாஸ் கம்பார்ட்மெண்ட்னு இது சொல்லுவாங்க. இதுல அகைன் மூணா பிரிக்கிறாங்க: சூப்பர்ஃபிஷியல் லேயர், இன்டர்மீடியட் லேயர் அண்ட் டீப் லேயர். சூப்பர்ஃபிஷியல் லேயர்ல 7 மசில்ஸ் இருக்கு. அது 7 மசில்ஸ்னு சொல்ல முடியாது, 6 மசில்ஸ் தான் இருக்கு. நம்ம இன்டர்மீடியட்டே சில நேரம் சூப்பர்ஃபிஷியல்ல சொல்லிடுவோம். இன்டர்மீடியட்ல ஒரு மசில் தான் இருக்கு. அப்புறம் டீப் லேயர்ல 5 மசில்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா சூப்பர்ஃபிஷியல் இது லேயர்ல பிரேக்கோ ரேடியாலிஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் மசில். இதோட வேலை என்னன்னா ஒன்லி flexor that is present at the posterior compartment. போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட்ல பிரசன்ட் ஆயிட்டு எல்போ ஃபிளெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆள் யாருன்னா பிரேக்கியோ ரேடியாலிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் லாங்கஸ். எப்படி நம்ம flexor carpi radialis பார்த்தோமோ அந்த மாதிரி தான் எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் லாங்கஸ், லாங் மசில். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் brevis, ஷார்ட் மசில். எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம், இந்த மசிலை நம்ம இன்டர்மீடியட் மசில்னு சொல்லுவோம். எக்ஸ்டென்சார் கார்பே அல்னாரிஸ், அகைன் அந்த நம்ம flexor carpi ulnaris பார்த்த மாதிரி இங்க extensor carpi ulnaris. எக்ஸ்டென்சார் டிஜிட்டை மினிமை. டிஜிட்டை மினிமை, டிஜிட்டைனா டிஜிட்டோரம், அதாவது டிஜிட்ஸ் சொல்லுது. மினிமைனா என்ன? இருக்கிறதுலே சின்ன டிஜிட் என்னது? லிட்டில் ஃபிங்கர் தான் சின்ன டிஜிட். சோ அதுக்கான எக்ஸ்டென்சார் மசில் தான் இந்த மசில். ஆன்கோனியஸும் ஒரு எக்ஸ்டென்சார் மசில் தான். அப்புறம் பார்த்தோம்னா டீப் லேயர்ல சுப்பைனேட்டார், சுப்பைனேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ். பாலிசிஸ்னா தம்பு, தம்போட அப்டக்ஷனுக்காக ஹெல்ப் ஆகக்கூடிய லாங் மசில் தான் அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ். எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ் அகைன் தம்போட எக்ஸ்டென்ஷனுக்காக ஹெல்ப் ஆகக்கூடிய லாங் மசில் எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ். ஷார்ட் மசில் எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் brevis. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்சார் இண்டெக்ஸஸ். எக்ஸ்டென்சார் இண்டெக்ஸஸ்னு பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கான எக்ஸ்டென்ஷன் மசில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லல, மெயினா இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நர்வ் சப்ளைன்னு பார்க்கும்போது அல்னார் நர்வ், ரேடியல் நர்வ் அண்ட் மீடியல் நர்வ், இந்த 3 தான் நர்வ் சப்ளை. இப்போ இன்னும் இதுல என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்கலாம், இன்னும் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்க வைவால அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஜின், இன்செர்ஷன், ஆர்ஜின் அண்ட் இன்செர்ஷன், ஓகேவா? இன்செர்ஷன் கேட்பாங்க. இந்த 2 விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நர்வ் சப்ளை நீங்க ஜென்ரலா சொன்னா ஓகே, பிளட் சப்ளை சொல்லணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சா மட்டுமே you can pop up the questions arise from muscles of foramen nerve viva.
பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நமக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் கிட்ட வருது. ஸோ யூஸ் திஸ் வீடியோ ஆஸ் யுவர் ரிவைசிங் வீடியோ. அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் கமெண்ட், ஃபாலோ அண்ட் ஷேர் அண்ட் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் சேனல். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து கண்டென்ட்ஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் யுவர் சப்போர்ட் இஸ் மை கிரேட் சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ.